ம் வணக்கம். நம்ம மகாபாரத கதைகள்லேருந்து நிறையா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் நிறைய நடைமுறைக்கு தேவையான ஒரு ஒரு விளக்கங்கள்லாம் இருக்கும். இந்த இந்த கதையை பொறுத்த மட்டுக்கும் சாத்தியகின்னு அதில் ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த சாத்தியகி யார் அப்படின்னா அர்ஜுனனுடைய சிஷ்யன்னா வில் வித்தைகளில் சொல்லி கொடுத்தவர். அவர் பலராமன், கிருஷ்ணர். பலராமர் யாருன்னு தெரியும், கிருஷ்ணருடைய சகோதரன். கிருஷ்ணர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. இவங்க 3 பேரும் அஸ்தினாபுரத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு துவாரகைக்கு திரும்பி போகணும். திரும்பி போகும்போது அஸ்தினாபுரம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அங்கேருந்து துவாரகைங்கிறது குஜராத் பக்கத்தில் இருக்குது. ஒரு ஸ்டேட் கடந்து தான் போகணும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். தேரில் போனால் கூட அவங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். அந்த மாதிரி. அப்போது இடையில வழியில் நிறைய காடுகள் வருது. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நம்ம வழியில் தங்கிட்டு போவோம். அப்போ தான் நம்மளால் டயர்டாக இல்லாமல் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு வனத்தில் தங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. நேரம் ஆயிடுது, இனி இருட்டுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடம் அரக்கர்கள் நடமாடுற இடம். அதனால் நமக்கு அவங்களுக்கு 3 பேரும் சிறந்த வீரர்கள் தான். அதனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம 3 பேரும் ஒரே நேரத்தில் தூங்கினோம்னா யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க, எதுக்க முடியாது நம்மளால். அதனால் 3 பேரில் ஒருத்தர் எப்போவுமே காவல் காக்கணும். ஒரே ஆள் ராத்திரி முழுக்க காவல் காக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல முன்ஜாமத்தில் சாத்தியகி நீ இரு, நடுஜாமத்தில் பலராமன் இருக்கட்டும், கடைசியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் முடிவு பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் படுக்கிறாங்க. சாத்தியகி காவல் காக்குறான். காவல் காக்கும்போது அவங்க நினச்ச எதிர்பார்த்த மாதிரியே அரக்கர்கள்லாம் தொந்தரவு இருக்கும்போது இவன் மிகச்சிறந்த வீரன் தான் அப்படின்னா கூட அரக்கர்களுடைய வலிமை எப்படின்னா இரவு நேரத்தில் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ரொம்ப டயர்டாகிடுறது, அடிபட்டவும் அந்த ஜாமம் முடிஞ்சு போயிடுது. அவன் அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு ஓடிடுறான் அரக்கர். அடுத்து பலராமன் எந்திரிக்கிறாரு. அவர் காவல் காக்கணும். காவல் காக்கும்போது ஏன்டா அடிபட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டா, நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுக்க போயிடுவார். வரியோடு படுக்க போயிடுவார். பலராமன் காவல் காப்பார். அதே மாதிரி அரக்கர்கள் தொந்தரவு வருது. அவரும் சண்டை போட்டு பார்க்குறாரு. அவருடைய கதை திறமையெல்லாம் அதில் பயன்பட காணும். ரொம்ப அடிபட்டு அவரும் ரொம்ப டயர்டாகிடுறாரு. டயர்டான உடனே அடுத்து கடைசி ஜாமம் வருது. ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப டயர்டாக கண்ணன்கிட்ட சொல்கிறாரு, கிருஷ்ணா இங்கே அரக்கர்கள் தொந்தரவு ஜாஸ்தி இருக்குது, நீ பார்த்து இருக்கணும் அப்படிங்கும்போது, சரி நீ போய் படு, காலையில் எந்திரிச்சு ஒத்தனத்தை கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காவல் காக்கறதுக்கு வர்றாரு. காவல் காக்க வரும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரியே அரக்கன் வர்றான். அரக்கன் வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவர் எப்போவுமே மகாபாரதத்தை பொறுத்த மட்டுக்கும் ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கக்கூடியவர். ஒரு இது நடக்குது அப்படின்னா அந்த நடைமுறை நமக்கு சரி வரலை அப்படின்னா கொஞ்சம் மாற்றி யோசிப்பார். ஓ நீ வந்துட்டியாப்பா, இப்போ தான் பலராமன் சொன்னான் இந்த மாதிரி அரக்கர் தொந்தரவு ரொம்ப இருக்குன்னு சொல்கிறான், நீ எனக்கு அரக்கனாவே தெரியல, என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அவன் திகச்சு போயிடுறான். என்னடா இவன் நம்மளை இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து அவர் கூட பேச்சு கொடுக்க பேச 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 கண்ணனுடைய வேடிக்கையும் விளையாட்டுகளும் அவனுக்கு வினோதமாக போனா அவன் அடங்கி போயிடுறான். அடங்கி போய் கடைசியில் உருவம் சின்னதாக போயிடுது. சரியா? அப்போ காலையில் விடிஞ்சிருது. எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் டயர்டாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது இவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். அப்போ பலராமர் கேட்குறாரு, என்னடா நாங்கள்லாம் இப்படி அடிபட்டு வலியோடு படுத்து கிடக்கிறோம், நீ இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, உன் பக்கத்தில் அரக்கர்களாக 2 பேர் தான் வந்தாங்களா, 3வது ஆள் எவனுமே வரலையா அப்படி கேட்கும்போது, இல்லை நான் அவங்க கூட பேசி சமாளித்து சின்ன ஆள் ஆக்கிட்டேன். இங்கே பாரு இந்த கூட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் பாரு, ஒரு புழு சைஸில் இருக்குது அந்த அரக்கன், எப்படா இப்படி வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இதுதான் கோபங்கிற அரக்கன்.
இந்த கோபத்தை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறோமோ அப்படித்தான் அது வந்து நம்மளை அழிக்கிறதும் நம்மளை ஓவர் கம் பண்ணுறதும் இருக்குது. சாத்தியகி நீயும் கோபத்தோட நீங்களும் கோபப்பட்டு அதோட சண்டை போட்டதுனால பிரச்சனை பெருசாக போய் அவன் வந்து டாமினேட் ஆகி உங்களை அடித்து போட்டுட்டான். நான் அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு கோபங்கிற ஆளுங்க தெரிஞ்சு போச்சு. அதனால அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவனை தடவி கொடுத்து அவனை அப்படியே கொஞ்சமாக அப்படியே அமுக்கிட்டேன் நான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச என் பக்கத்தில் எனக்கு கண்ணு முன்னாடியே சின்னதாக போய் இந்த புழு கணக்காக இருக்கிறான். இப்போ இவனை நான் வந்து இல்லாமாக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லி காமிச்சு அவர் மேற்கொண்டு ரொம்ப வந்து அவர் வேடிக்கையும் இதுவும் செஞ்சு அந்த இல்லாமாக்கிடுறாரு. இதில் என்ன இந்த கோபங்கிற இதை வந்து இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். இப்போ எத்தனையோ பேர் வந்து நமக்கு சொல்கிறாங்க கோவப்படாத, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்துக்கோ, கோபம் வந்து பதற காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய உண்மை. நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம கோவப்பட்டாலோ பதட்டப்பட்டாலோ அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. அது நல்லா நமக்கு தெரியும். மகாபாரதத்தில் இதை விட வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு கதை வந்து நமக்கு வந்து வேற நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. நம்ம வந்து நம்ம கிருஷ்ணர் வந்து இப்போ நான் ஒரு இந்து சமயத்தை பற்றி நான் சொல்லலை. இப்போ கிருஷ்ணர் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ராக்டிக்கலாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம மகாபாரதம் படித்து பார்த்தா நல்லா தெரியும். எல்லாமே வந்து நம்மளுடைய எளிமையாக வாழ்கிறதுக்கு உண்டான வழியை தான் சொல்லிக் கொடுக்கும் அந்த கதாபாத்திரம். அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதை விட வந்து ஒரு சிறந்த ஒரு உபாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, ஒரு கோபத்தை அடக்கிறதுக்கு வந்து இதை விட ஒரு சிறந்த உபாயம் கிடையாதுன்னு நான் ரொம்ப முழுமையாக நம்புகிறேன். மகாபாரதத்தில் சொன்னபடிக்கு எந்த நமக்கு ஒரு ஒவ்வாத ஒரு கேரக்டர், ஒவ்வாத இது பதட்டப்படுறது, கோவப்படுறது, அதிகமான வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துறது, இதை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம வந்து பிரத்தியாருக்கு எப்படி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து நம்ம பிஹேவ் பண்ணோம்னா, நம்ம நடவடிக்கையை அப்படி மாற்றினோம்னா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் இனிமையாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒப்பீனியன். இதை நீங்களும் ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே உங்களுடைய அனுபவமே இதை அப்படி தான் சரின்னு சொல்லும். நம்ம வந்து வாழ்க்கையை வந்து இனிமையாக வாழ்ந்து கோபத்தை குறைச்சி கண்ட்ரோல் பண்ணி சந்தோஷமாக வாழலாம், ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.